ஓம் நமோ வெங்கடேஷாய. உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருந்தால் இனிமேல் தரிசன டிக்கெட்டை நம்ம வாட்ஸ்அப்லேயே புக் பண்ணிக்கலாம். இந்த சூப்பர் சர்வீஸை ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9553000009 9552300009. உங்களுக்கு என்ன போட்டு சேவ் பண்ணால் புரியுமோ அந்த மாதிரி ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏபி கவர்மெண்ட் ஆப்புன்னு போட்டு வச்சுருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வாட்ஸ்அப் வாங்க. அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அடிங்க. ஹெச்ஐ அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தெலுங்கில் வரும். நமக்கு இங்கிலீஷில் வேணும். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியலங்கிறதுனால ஐ வாண்ட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ்ன்னு போட்டேன். பட் இது ஏஐ மாதிரி ரிப்ளை வரல. மறுபடியும் இதே தான் வந்துச்சு. என்ன போடணும் நம்ம இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோடதுங்கிறதுனால தெலுங்கில் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் இங்கிலீஷ் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். இது தமிழில் இல்லை. ஸோ இஎன் போட்டிங்கன்னா லாங்குவேஜ் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துடும். கீழே சூஸ் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். சூஸ் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் செலக்ட் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டெம்பிள் புக்கிங் சர்வீசஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன கோயில்கள் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னா, ஸ்ரீசைலம், காணிப்பாக்கம், சிம்மாச்சலம், விஜயவாடா, அன்னவாரம், துவாரகா திருமலாங்கிறது வேறு, திருப்பதி திருமலாங்கிறது வேறு. இது துவாரகா திருமலா, ஸ்ரீ காளஹஸ்தி. மோஸ்ட்லி இந்த மாதம் ஆட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிக்கிறாங்க திருப்பதி தரிசன டிக்கெட் புக்கிங் வாட்ஸ்அப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதம் எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த மாதம் ஆட் ஆனோன்னே திருப்பதி தரிசன டிக்கெட் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு காளஹஸ்தியில் எப்படி சேவா புக் பண்ணுறது, தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் பரிகார பூஜையெல்லாம் செய்கிறோம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டொனேஷன் பே பண்ணலாம், இல்லை பரிகார பூஜை பண்ணணுன்னா டெம்பிள் சேவா தரிசன டிக்கெட் கூட 50 ரூபா, 100 ரூபா இருக்குது. சாரி 200 ரூபா இருக்குது. மூலவர் தரிசனம், காலத்திநாதர் தரிசனம். அதுக்குன்னா தரிசனம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் கொடுங்க. இந்த மாதிரி மெயின் பேஜுக்கு போகும். புக் சேவா வரும். இதில் நிறைய சேவாஸ் இருக்குது. அபிஷேகம் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ காளஹஸ்தி கோயிலில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ராகுகேது பூஜையிலே பார்த்தீங்கன்னா 5000, 2500, 1500, 750, 500 இருக்குது. நான் சும்மா 500 போடுறேன். டேட் கேட்குது. டேட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு மார்ச் 16 வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்லாட்டு கேட்கும். ஸோ உங்களுக்கு எப்போ ஸ்லாட்டு தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லாட் தான் இருக்குது. காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அவைலபிள் ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 499 இருக்குது அன்றைக்கி. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் கேட்குது. 500 ரூபா ராகுகேது பூஜைக்கு 2 பேர் போல். ஸோ ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் இருந்தாலும் நம்ம சும்மா ஒருத்தர்னு கொடுப்போம். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா அது இருக்குது ஆல்ரெடி மாஸ்டர் லிஸ்ட் மாதிரி. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸ் வந்துடுது. இல்லைனாலும் புதுசாக கூட கொடுத்துக்கலாம். நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி நம்பர். அதிலே ஐடி ப்ரூஃப்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். திருப்பதின்னு வர்றப்ப மேபி ஆதார் மட்டும்தான் இருக்கும். கோத்திரம் தெரிஞ்சால் போடுங்க, இல்லை சிவகோத்திரம் கொடுத்து கண்டினியூ பண்ணிங்கன்னா யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, கார்டு பேமெண்ட் இருக்குது. இது காளஹஸ்தி கோயிலில் சேவா புக் பண்ணுறது. காளஹஸ்தி கோயிலே நீங்கள் உங்களோட விருப்பப்பட்ட நாள், அதாவது பர்த்டே இல்லை திருமண நாளுக்கு கூட டொனேஷன் பே பண்ணலாம். 1 ரூபாயிலேருந்து நமக்கு எவ்வளோ முடியுமோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி. இப்போது மறுபடியும் நான் டொனேஷனுக்கு போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போய் தான் வருது. மறுபடியும் ஒரு ஹாயை போட்டு அவங்க அனுப்புகிறாங்க சூஸ் சர்வீஸ். முதலையும் ஆரம்பத்துலேருந்து போகிற மாதிரி இருக்குது. மேபி இது இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால இப்படி இருக்கலாம். ஷியோராக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக கூட இருக்குது. போக போக சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். செட் ஆச்சுன்னா இது ஈஸியாக இருக்கும் புக் பண்ணுறதுக்கு. மறுபடியும் மெயின் பேஜ்லேருந்து தான் வர மாதிரி இருக்குது. இப்போ நான் தரிசன டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா, இல்லை டொனேஷன் பே பண்ணணும் அப்படின்னா, இப்போ டெம்பிள் டொனேஷன் இருக்குது பாருங்கள். மறுபடியும் மெயின் பேஜுக்கு போய் புக் டொனேஷன் வரும். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் நிறைய இருக்குது.
இப்போது கீழே கொடுக்குற ட்ரஸ்ட்டுக்கும் பே பண்ணலாம். இல்லை ஒரு 11 ரூபா கொடுக்கணும், 101 ரூபா கொடுக்கணும் காலாத்திநாதர் கோயிலுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஹுண்டின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த நேம் ஆஃப் அப்படின்னா உங்கள் பேரை போட்டுட்டு அக்கேஷன் என்ன உங்களுக்கு விசேஷமோ பர்த்டேவா இல்லை மேரேஜ் டேவோ அதை போட்டுட்டு டேட் சூஸ் பண்ணிக்கணும். டேட் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் உங்களோட பேர் ஆதார் டீட்டெயில்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டொனேஷன் பே பண்ணிக்கலாம். இது வந்து காளஹஸ்தி கோயிலுக்கு. இதே மாதிரி விஜயவாடா கோயிலுக்கும் ஆக்டிவாக இருக்குது. இப்போது செக் பண்ணதை வச்சு சொல்கிறேன். சீக்கிரமாக திருமலா திருப்பதி ஆட் பண்ணிவிடுவாங்க. அது ஆட் ஆனோன்னே ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும் தான், எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் செட் ஆகிடுச்சுன்னா இது ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமலா திருப்பதி கோயில்கள் ஆட் ஆனோன்னா அகெயின் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் தர்ஷனா டிக்கெட் புக் பண்ணுற சர்வீஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சீக்கிரமாக திருமலா திருப்பதியும் ஆட் பண்ணுவாங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் திருப்பதி பற்றி எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். மே மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் வந்ததும் உடனே அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.